ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 40 சைஸ் லைனிங் ப்ளவுஸ் நேரடியாக பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுத்து கட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ. நீங்களும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு என்னென்னு பாருங்கள். ஹைட்டு வந்து 15, ஷோல்டர் வந்து 15.5, அப்பர் செஸ்ட் வந்து 40, மிடில் செஸ்ட் வந்து 42.5, இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 35, ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 19, ஸ்லீவோட லென்த்து 7.5 இன்ச்சு, ஸ்லீவோட ரவுண்டு 14.5, ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, பேக் நெக்கு 9.5, மெயின் டாட் ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு, அதிலிருந்து பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் லென்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இந்த அளவில் வச்சு நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கம் வச்சுக்கிறேன். பேக் சைடு கட் பண்ணது பாருங்கள், கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள், நமக்கு 15 இன்ச்சு. பாருங்கள், இந்த மார்க்கில் இருந்து 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதில் இருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. லென்த்து பாருங்கள், நமக்கு 15 இன்ச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அடுத்து ஷோல்டர் லென்த்து பாருங்கள், நமக்கு 15.5. 15.5ல் பாதி எவ்வளோன்னு பாருங்கள், 7.75 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து அப்பர் செஸ்ட்டு 40, மிடில் செஸ்ட்டு 42. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டை வந்து சைஸாக எடுத்துப்பாங்க 42. நான் என்ன பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டை தான் சைஸாக எடுத்துக்குவேன். இது அப்பர் செஸ்ட் வந்து 42, இதோட 42 சைஸ். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து கழுத்து அகலம் பார்க்கலாம். 42 சைஸு கழுத்து அகலம் எப்படி வைக்கணும் பாருங்கள். 3 ஒரு பாயிண்ட் வைக்கலாம், 3 ஒரு புள்ளி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அகலம் நம்ம வந்து 3.25 இன்ச்சு வைக்கலாம் அகலம். சரிங்களா? அகலம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃபுல் ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 36 விட பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதிலேருந்து 1.5 இன்ச்சு கழிப்போம். அப்போ நம்ம 1.5 இன்ச்சு கழித்து பார்ப்போம் நம்ம வச்சது கரெக்டானு. பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சு கழிச்சிருக்கிறோம். நமக்கு இந்த பக்கம் 3.25, இது வந்து 3 ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த கழுத்தோட அகலத்தையும் ஷோல்டரோட அகலமும் இந்த 1.5 இன்ச்சும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட ஃபுல் லென்த்தை பொறுத்து தான் இது மாறுபடும். சரிங்களா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளவுஸோட பேக் லென்த் இறக்கம் பாருங்கள் 9.5 இன்ச்சு. இந்த ரெடி அளவுலேருந்து கரெக்டாக 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு மேல் பக்கம். சரிங்களா? அந்த தையலுக்காக 1/4 இன்ச்சு மேல் பக்கம் மார்க் பண்ணியிருந்தீங்களா, அதில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம். இந்த இடத்துல 1/4 இன்ச்சு சேர்த்து 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 3.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. பேக் நெக் பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு தான், அதனால் இந்த ரவுண்டு ஷேப் நம்ம பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு எதுக்காக கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேல் கழுத்தை வந்து கீழ் கழுத்தை இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் அகலமாக வந்துடும். அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து ஒன்று போல் கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு கூட்டட்டேன். இது வந்து இந்த சின்ன ரவுண்டாக நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அதுக்காக தான். அடுத்து ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 6.5 இன்ச்சு இருக்குது. அதே 6.5 இன்ச்சு கீழ் பக்கம் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்க மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட்டு 40, இதை 6ஆக பிரிச்சுருங்க. நமக்கு 6ல் ஒரு பாயிண்ட் வரும். அந்த 6ல் ஒரு பாயிண்ட்டை அப்படி வச்சுருங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 40, இதோட +4. சரிங்களா? நமக்கு 44. இதை நம்ம 4ஆக பிரிக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு 11 இன்ச்சு வரும். சரிங்களா? அதை இந்த இடத்துல இருந்து 11 இன்ச்சு வச்சுருங்க. பாருங்கள், 11 இன்ச்சு வச்சுட்டேன். அதே 11 இன்ச்சு தான் கீழ் பக்கமும் வைக்கணும். சரிங்களா? இந்த 11 இன்ச்சு வச்சோன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேப் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி சேமாக தான் போட்டிருந்தேன். எப்போதுமே மேலே எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தான் கீழே வைக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நச்சுன்னு வரும். நீங்கள் இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா இடுப்பளவு பார்த்து இப்படி கிராஸாக அப்படி மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த 2 மார்க்கையும் சேர்த்து இந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அதே மாதிரி பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணிக்காக ஸ்ட்ரைட் லைன் இந்த பக்கம் போட்டு விட்டுடலாம்.
இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டுருங்க. இந்த மார்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது. அது நடு சென்டர் 3 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க்கையும் இணைக்கிற மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அடுத்து நமக்கு ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச்சு 9.5 இன்ச்சு. இப்போ நம்ம 9 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 9 இன்ச்சு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நம்ம இந்த வளைவு வரைஞ்சது வந்து கரெக்டு. சரிங்களா? இதே இது பார்த்திங்கன்னா இப்போ 19 இன்ச்சு, இதே ஆம் ஹோலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 19 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு வச்சுன்னா இந்த ரவுண்டை பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு மேல் பக்கமாக வரைஞ்சிக்கணும். சரிங்களா? 20 இன்ச்சு வச்சுன்னா 6 இன்ச்சு கீழ் பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம கீழ் பக்கம் டாட் மார்க் பண்ணிடலாம். சைட்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இது 2 கேப்பில் இருக்கணும் பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது, அதில் பாதி 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அவ்வளோதான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு டாட் மார்க் பண்ணிடலாம். வாங்க, நம்ம வந்து பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பின்கலத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிசர் மார்க் போட்டுருங்க. பாருங்கள், பேக் சைடு வந்து எவ்வளோ நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து பேக் சைடு ஏதாச்சும் அது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணது பாருங்கள், பேக் சைடு கட் பண்ண பீஸை அப்படியே திருப்பி வச்சுருங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆம்கோல் வந்து அதிகம் சைஸ் வந்து பெருசு, அதனால் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால் பாருங்கள், இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக வச்சு மடிச்சுக்கணும். சரிங்களா? இந்த கிளாத் வந்து ஆம்கோல் வந்து இதில் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆம்கோல் வந்து 19, அதில் பாதி பார்த்திங்கன்னா நமக்கு 9.5 இன்ச்சு. இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க, 8.5 இன்ச்சு வரணும். அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்குவோம், 9.5 இன்ச்சு. சரிங்களா? இங்கேருந்து கரெக்டாக 9 இன்ச்சு எந்த இடத்துல பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல 9 இன்ச்சு இருக்குது, அதனால் நீங்கள் வேறு வச்சு நல்லா நீ விட்டுடலாம். இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் கீழ் பக்கம் அடிச்சு தைக்கிறதுக்கு பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் போட்டால் போதும். இதில் இருந்து ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட லென்த்து பாருங்கள், நமக்கு 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள், நமக்கு ஸ்லீவோட லென்த்து 7.5 இன்ச்சு. ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் 14.5, அதில் பாதி 7.25. சரிங்களா? 7.25 வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆம்கோல் பாருங்கள் 19, 19ல் பாதி 9.5, 9ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 8.5. அந்த 8.5 இன்ச்சு தான் இங்கேருந்து வைக்கணும். சரிங்களா? பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு வச்சுட்டேன். அந்த 8.5ல் பாதி பாருங்கள் 4.25. அந்த 4.25 தான் நமக்கு ஆம்கோல் இறக்கும். சரிங்களா? ஆம்கோல் இறக்கம் 4.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த மார்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வளைவு ட்ரா பண்ணணும். பாருங்கள், இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் பார்த்திங்கன்னா 19, 19ல் பாதி பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. 9 இன்ச்சு வருதானே செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 9 இன்ச்சு வந்திருக்கு. சரிங்களா? 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருவோம். இந்த இடத்துல சிஸ்டர் மார்க் இருக்குது. இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டாக இந்த முக்கிலேருந்து வச்சுட்டு இழுக்கக்கூடாது, அப்படியே வச்சு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு
சிசர் மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக இணையுது. அப்போ வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், 1 இன்ச் கேப் போட்டிருக்கோம். இந்த இடத்துல கட்டிங் பண்ணிடுங்க. இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இந்த இடத்துலையும் சிசர் மார்க் பண்ணிடுங்க. நடு சென்டரில் ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன சிசர் மார்க் போட்டுடலாம். இது வந்து பேக் சைடு. இந்த பேக் சைடில் எப்படி போட்டு கொடுக்குங்க பாருங்கள். ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பீஸை கீழ்ப்பக்கம் வச்சுக்கோங்க. கரெக்டாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பீஸை இதுக்கு மேலே அப்படி வச்சிடலாம். பாருங்க, வச்சுட்டேன். ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜாயிண்ட்டுக்கு பீஸை வந்து வெட்டி எடுக்கணும். சரிங்களா? ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக 1/2 இன்ச் கேப் விட்டுறணும். இப்படி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லர் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், ஸ்லீவ் எடுத்துட்டோம், பேக் பீஸ் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு பாருங்கள், மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு மிடில் செஸ்ட்டும் அப்பர் செஸ்ட்டும் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இல்லை அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் 40, மிடில் செஸ்ட் 42. கேப் 2 டிஃப்ரெண்ட் வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் நமக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங்கே போட்டுடலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த பக்கம் ஓப்பன் சைடை நம்ம பக்கம் வச்சுருங்க. கரெக்டாக பாருங்கள், பேக் பீஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த பேக் சைடை ஒட்டி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் கழுத்து அகலத்தை கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டீஸை வச்சு மார்க் போட்டுக்கிட்டு இங்கே மார்க் போட்டு இங்கே மார்க் போட்டு இங்கே மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கத்திரி போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இப்படி தான் என்னுடைய ஷாப்பில் நான் வந்து கட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு சில மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், சைடில் எப்படி இருக்கோ பேக் சைடு இருக்கோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நான் எந்த பக்கமே எக்ஸ்ட்ரா துணி வந்து விடலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுதான் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. இதை வந்து ஒரு சின்னதாக மார்க் பண்ணி விட்டுட்டு பேக் பீஸாக அப்படியே வெடி எடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சைடில் வந்து 1 இன்ச்சு விட்டுருப்பேன். அந்த 1 இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிவிட்டேன். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1 இன்ச்சு விட்டுருப்பேன். அதையும் மார்க் பண்ணிவிட்டேன். சரிங்களா? அடுத்து மார்க் பண்ண வேண்டியதுன்னு பாருங்கள். பாருங்கள், மெயின் டாட் வந்து ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு, அதிலிருந்து கீழே 3 இன்ச்சு. சரிங்களா? இது வந்து நம்முடைய கடையில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து நேரடியாக அளவெடுத்துருவாங்க. அதோட அளவு தான் 11 இன்ச்சு, அது கீழே 3 இன்ச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோட்டில் இருந்து ரெடி அளவு 11 இன்ச்சு அப்படி வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. அதிலிருந்து ரெடி அளவு பாருங்கள் 3 இன்ச்சு. 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இந்த மார்க் வந்து பேக்கோட மார்க்கு, இது வந்து ஃப்ரண்டோட மார்க்கு. சரிங்களா? இது மெயின் டாட்டோட மார்க்கு. அடுத்து பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ பாருங்கள், 7.5 இன்ச்சு. ரெடி அளவில் இருந்து கரெக்டாக 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு மேல் பக்கம். சரிங்களா? இப்போ இங்கே கழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5 ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த வளைவு ஸ்கேல் எடுத்து வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 2.5 இன்ச்சு. சரிங்களா? கிராஸ் இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஒரு பாயிண்ட் வச்சோம்.
அந்த 3 ஒரு பாயிண்ட்டை அப்படி வச்சுருங்க. சரிங்களா? 40 சைஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு 40. இதுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வைங்க. சரிங்களா? 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 2க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வளைவாக ட்ரா பண்ணணும். சரிங்களா? இதை வந்து ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணக்கூடாது, வளைவாக ட்ரா பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இந்த வளைவு இப்படி போய் அதே வளைவில் இந்த பக்கம் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணிவிட்டேன். எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், சிஸ்ஸரை வந்து நல்லா ரவுண்டு சேஃபாக வளைவாக அப்படி கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நல்லா இருக்காது, ஷேப் நல்லா இருக்காது. வளைவாக அப்படி கொண்டு போய் கரெக்டாக அந்த மார்க்கில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கில் ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. 2வது மார்க்கில் ஒரு சிசர் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த நடு சென்டர் மார்க்கை கரெக்டாக மடிச்சு விட்ருங்க. மடிச்சாச்சு. பாருங்கள், விரலை வச்சு நீ விடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் மார்க் பாருங்கள், வளைவு இந்த இடத்துல இருக்குது. அதை அப்படியே அந்த பக்கம் வச்சா தான் இதோட வளைவு நமக்கு சேஃப் வந்து ஒன்று போல் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சேஃப் வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் வளைவு எடுத்துட்டுருங்க. சரிங்களா? அப்போ தான் நமக்கு வளைவு வந்து ஒன்று போல் வரும். இப்போ ஃபஸ்ட்டு சிசர் மார்க் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணட்டும். பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இப்படி தான் மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், மெயின் டாட் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், மெயின் டாட் மார்க் பண்ண போகிறோம். அதோட சேஃப் எவ்வளோ நச்சுன்னு வந்துருக்கும் பாருங்கள். அதை எடுத்து பாருங்கள், ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிட்டுலாம். இந்த 2 மார்க் நடுவு சென்டரில் தான் இந்த டாட் மார்க் பண்ணணும். சரிங்களா? இதோட கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக 1.5 இன்ச்சு இருக்குது. இதோட கேப் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். 2 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன சைஸுக்கு பார்த்தீங்கன்னா இதோட இந்த மார்க் வந்து பக்கத்தில் வரணும். பெரிய சைஸ் போக போக இதோட கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கணும். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கவர் கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் எடுத்து பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில். சரிங்களா? மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த டாட் பிடிக்கிற இடத்துல இந்த இடத்துல சிசர் மார்க் பண்ணி விட்ருங்க. இந்த ஃப்ரண்டோட சேஃப் பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு வந்துருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கமோ எக்ஸ்ட்ரா வந்து வளர்த்து விடவே கூடாது. சரிங்களா? பேக் சைடு எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே சைடு தான் கட் பண்ணணும். அதுபோக பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பீஸ் அதிகமாக இருக்கணும். ஃப்ரண்டில் வந்து இந்த டாட் பிடிக்கும்போது கம்மியாக வந்துடும். அப்போ தான் அந்த சைடில் வந்து சேஃப் வந்து நச்சுனாக இருக்கும். ப்ளவுஸ் ஃபிட்டாக உட்காரும். சரிங்களா? இதோட டெய்லரிங் ஸ்டிச்சிங் வீடியோவும் போன வீடியோ பார்த்துருக்கேன். அதில் எதுவும் டவுட்னா அதையும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக் வெட்டிட்டோம். அடுத்து நம்ம பட்டி வெட்டிடலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா பேக் பீஸ் மேலே இந்த ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக அப்படி வைக்கணும். சரிங்களா? வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. இந்த பட்டி நம்ம எதுக்கு கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கேப்பை வந்து ஃபுல் பண்ணணும். அதை எப்படி ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். பட்டி வந்து இந்த பீஸில் கட் பண்ணலாம். ஸ்ட்ரைட் டைம் போட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விடுவாங்க. அதெல்லாம் விட வேண்டாம். 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டால் போதும். சரிங்களா? இதோட கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். கரெக்டாக நமக்கு 2.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம், இதில் பட்டி ஜாயின் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மைனஸ் ஆகும். அந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா இது வந்து மேலே 1 இன்ச்சு மேலே போயிடும். அந்த 1 இன்ச்சு இதில் வந்து நம்ம பட்டியோட ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போ நம்ம இதில் 3.5 ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? 3.5 ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், இதோட கிராஸ் பாருங்கள் 3 ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 3 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள்.
3.5 ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். இதிலேருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சிட்ட கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக 2.5 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இதோட கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஒரு பாயிண்ட்டு. அந்த 3 பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் 10 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வருது. அடுத்து பாருங்கள், இது 2 உள்ள கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ச்சு இருக்குது. அதோட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட சேர்த்துட்டு பாருங்கள் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இதிலேருந்து எப்போதுமே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த டாட்டு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வரும். எப்போதுமே இதில் வந்து சிறுசாகிடக்கூடாது பட்டி. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 3 மார்க்கையும் வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி வளைவு ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. வளைவு வரைஞ்சாச்சுலாம் பாருங்கள், இது வந்து ரெடி அளவு, அது வந்து எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இப்போ நம்ம பட்டி வந்து வளைவாக ட்ரா பண்ணி எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து சைடில் மடிச்சு தைக்கிறதுக்கு. பாருங்கள், பட்டி எவ்வளோ நீட்டாக வளைவாக சேஃபாக வந்துருக்கு. பாருங்கள், இந்த பட்டி வந்து கரெக்டாக இதில் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க. வச்சுட்டேன். பாருங்கள், அதை அப்படியே மார்க் எடுத்து இந்த 3ஆம் மார்க் வச்சுருங்க. பாருங்கள், எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது கரெக்டாக. அதை அப்படியே உள்பக்கமாக மடிச்சுங்க. பட்டி வெட்டுறதுல தான் உங்களோட ஃப்ளேவர்ஸோட ஃபினிஷிங்கே இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இந்த சிசர் மார்க் நேரம் மார்க் வச்சுட்டேன். பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஃப்ரண்ட் இருக்குது. சரிங்களா? பேக் வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 1/2 இன்ச்சு கரெக்டான முறையில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பட்டிக்கு. சரிங்களா? நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு 100% பெர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், 40 சைஸ் ப்ளவுஸை ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் 10-15 நிமிஷம் ஆகிருக்கும். இவ்வளோ நச்சுன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோட சேஃபை பாருங்கள் எப்படி நச்சுன்னு வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த இடத்துல டாட் பிடிச்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 40 சைஸ் பாடி மெஷர்மெண்ட் நேரடி அளவு எடுத்து கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.